ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா, சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். 2026 தேர்தல் வெற்றி யாருக்கு? நக்கீரன் மெகா சர்வே, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ வெல்கம் டு சென்சேஷன் ஸ்பெஷல். வழக்கமாக வந்து மூணு பேருமே கடந்த சில நாட்களாகவே வந்து தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மூணு பேருமே ஒன்றா வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கான கிளைமேக்ஸ் வந்து வந்துருச்சு. நக்கீரன் நிருபர்கள் குழு என்பது கிரவுண்டில் ஒர்க் பண்ணி அவங்க சர்வேஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சர்வே பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த சென்சேஷன் ஸ்பெஷலில் வந்து முழுக்கவே பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து சர்வேவை பார்க்குறவங்களுக்கு தான் ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, கள நிலவரம் வேறையாக இருக்கும், அவங்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக தொகுதியோட நிலைமை வேறையாக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து சர்வே எடுக்க போனவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த விஷயத்துக்கு முன்னாடி நம்ம நக்கீரன் புத்தகத்துலேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் ரசிகர்களாக இருக்க புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு அந்த கூட்டத்துக்கு போகிறது இதில் தான் ஆர்வம் காட்டுறாங்களே தவிர, எஸ்ஐஆரில் நம்ம பேர் இருக்கா போயிருச்சா, வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. வாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து தாவேக்காவுமே இந்த புதிய வாக்காளர்களை நம்பிதான் இருக்கு. அவங்களுமே ஒருவேளை அப்படி அவங்களுக்கு வாக்கு இல்லைன்னா அதுக்கான வழிகள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அவங்க என்ன பண்ணல. இதை தான் வந்து நம்ம புக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எடப்பாடி தொகுதி 234 தொகுதியிலையும் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப, ஒரு தொகுதியில் நீங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். அதுதான் வந்து சேலம் எடப்பாடி தொகுதி. அங்கே வந்து தாவேக்கா நிற்கவே இல்லை, ஏன்னா வேட்பாளர் மனு வந்து நிராகரிச்சுட்டாங்க. ஆனால் சர்வேக்கு போன இடத்துல எடப்பாடியில் வந்து தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட 11% வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. என்னப்பா தாவேக்கால வேட்பாளரே இல்லை அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர் கேட்டப்போ வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஓட்டு வந்து தாவேக்காக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விசில் சின்னத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிலவரம் என்னன்னா, விசில் சின்னமே எடப்பாடியில் இருக்காது. அதுதான் விஷயம். தாவேக்காவுமே ஒரு சுயேட்சைக்கு தான் ஆதரவு தராங்க. இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் வந்து விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு, தாவேக்காக்கு தான் எங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லியே மக்கள் வந்து தாவேக்காக்கு ஒரு 11% வந்து வாக்களிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா யார் நிற்கிறா என்னன்னே தெரியாமல் மக்கள் இருக்கிறது இப்படி. ஆனால் யாருமே இல்லைங்கிறப்பயே 11% வாக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. தாவேக்கா வந்து பொறுப்பான வேட்பாளரையும் வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்படாமல் பரிசீலனை முடிஞ்சு அவர் வந்து இறுதி பட்டியலுக்கு வர்றதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்த்துருக்கணும். ஆனால் அவங்க அதையும் பண்ணலை. இது வந்து துரதிருஷ்டவசமானது. தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு களத்தில் வேலை பார்க்குறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னே சொல்லலாம். அதாவது இந்த சர்வே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து இப்படி கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் கமலுக்கு வந்து விஜய் மேலேயும் தாவேக்கா மேலேயும் இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக நேராக எடப்பாடிக்குள்ளே போயிட்டாரு. இப்போ நம்ம அவர் போனதுனால நம்ம சேலத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துலாமா? சேலத்தில் தொகுதிகள். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த முதற்கட்டத்தில் வந்து 119 தொகுதிகள் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கான சர்வே தான் நமக்கு எடுத்திருக்காங்க. அடுத்த கட்டம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளியாகிற நக்கீரன் புத்தகத்தில் வரும். நம்ம அப்பையும் வந்து பேசலாம் அதை பற்றி. இப்போ சொல்லுங்க சேலம். இப்போ சேலத்திலிருந்து ஏன் அப்படின்னா, சேலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அது சேலமே அவருடைய கோட்டை அப்படிங்கிறாரு. மொத்தம் 11 தொகுதி இருக்கு. அதில் 7 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகிக்குது, 4 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்குது. அந்த சேலத்திலையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடைய எடப்பாடி தொகுதியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். எடப்பாடி பழனிசாமி அங்கே பெரிய வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காரு. ஆமாம், அதை எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதியாச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட தொகுதி என்பது எப்பவுமே தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கக்கூடிய தொகுதி தான். இப்போ அந்த சேலம் ஒட்டுமொத்த மாவட்டத்தையே வந்து அவருக்கு ஆதரவாக மாற்றிருக்கிறதுல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு இருந்திருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக சேலம் அந்த சேலம் மாவட்டமே வந்து அதிமுகவுக்கு சார்பாக நிற்கிறது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. பட் இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, என்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா,
திமுகவோட கோட்டையில் அதிமுக தொடர்ந்து அங்கே வலுவாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வீரபாண்டி போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, வீரபாண்டின்னு சொன்னாலே வீரபாண்டி ஆறுமுகம் தான் நினைவுக்கு வருவார். அவர்தானே. ஆனால் அவரோட மறைவுக்கு அப்புறம் அவங்க அந்த குடும்பத்திலிருந்து யாரும் ஆக்டிவ் அரசியல் இல்லை. அந்த வீரபாண்டி தொகுதியிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வேட்பாளர் தான் லீடிங்கில் வரார். வீரபாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப லீடிங் இல்லை. அங்கே வந்து ஒரு டஃப் ஃபைட் தான் இருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலுமே 11 தொகுதிகளில் 7 தொகுதிகள் அதிமுக வந்து அட்வான்டேஜ் இருக்காங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே அதிமுகவுக்கு போகுது அப்படின்ற ஒரு கணிப்பு என்பது இருக்கு. பட் ஆனால் எலெக்ஷன் நெருங்குற டைம்ல காட்சிகள் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பாலம் பழனிசாமி அப்படின்னு அவரை விமர்சிக்கவும் செய்வாங்க, பாராட்டவும் செய்வாங்க. அந்த பாலம் பழனிசாமி ஏன் வந்துச்சுன்னா சேலம் முழுக்க அவர் வந்து பாலம் போட்டிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் அது வந்து தொகுதி மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கவும் செய்யுது. அதாவது இது வந்து பாசிட்டிவா பார்க்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். சேலத்தில் கெங்கவல்லி, மேட்டூர், ஓமலூர், சேலம் வடக்கு இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான தொகுதிகளாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொகுதி இல்லாமல் நான் சொல்கிறேன். இதில் மேட்டூரில் வித்யா வீரப்பன் நிற்கிறாங்க. ஆமாம், வீரப்பனுடைய மகள் அங்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. கடந்த முறை வேறு தொகுதியில் இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நின்னாங்க. ஆனாலும் அதில் திமுக தான் கொஞ்சம் முன்னிலை பெறுது. மிதுன் சக்கரவர்த்தி அவர் வந்து முன்னிலை பெறுறாரு மேட்டூரை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சேலம் வடக்கில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் மினிஸ்டர் ராஜேந்திரன், அதாவது வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு அப்புறம் திமுக ராஜேந்திரனை முன்னிலைப்படுத்தி அங்கே வந்து அவரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவரு வந்து சேலம் வடக்கில் போட்டி போடுறாரு. சேலம் வடக்கில் அவருக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளோட கணிப்புப்படி சேலம் வடக்கில் ராஜேந்திரன் தான் இப்போதைக்கு முன்னிலையில் இருக்கு. சேலம் வடக்கில் அதிமுக கூட்டணி சார்பாக பாமக போட்டிடுறாங்க. அதனால இவருக்கு அங்கே பெரிய வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆமா. அப்போ அப்படியே நம்ம திருவள்ளூர்ல இருந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளூர், சென்னை. இப்போ எதிர்க்கட்சி தலைவரை பார்த்துட்டு நீங்க நேரம் எப்படி திருவள்ளூர் போவீங்க? அடுத்து சென்னைக்கு தானே வரணும். ஆமா, கரெக்ட். ஆமா, அதுலேருந்து வாங்க. ஆமா, இப்போ சென்னையில் வந்து மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கு இல்லையா. 16 தொகுதிகளிலேயே நம்மளோட சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா தொகுதிகளையும் திமுக தான் லீடிங்கில் இருக்காங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெருவாரியான லீடிங்கில் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளோட சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஈஸியாக மெஜாரிட்டி அடைய முடியாது, அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது, தேர்தல் கேக்குவாக்காக இருக்காது, சுலபமாக இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பல இடங்களில் போட்டிகள் என்பது கடுமையாக இருக்குது. பல தொகுதிகளில் வந்து இன்னுமே வந்து அந்த இழுபறி நீடிச்சுட்டு இருக்கு, டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு. அது சென்னையிலேயே கூட இருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் வந்து இழுபறியாக தான் இருக்கு. ஆமாம், இழுபறின்னு சொல்லலாம், கடுமையான போட்டின்னு சொல்லலாம். இந்த நிலைமை தான் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதில் வந்து ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியா இருக்கு. ஆமா, பெரம்பூர்லயும் அப்படிதான். ஆர்கே நகர்ல அதிமுக ராஜேஷ் இருக்கார், அவரும் களத்தில் இருக்கார். அவர் வந்து பெரிய அங்கே பல வேலைகள் அந்த தொகுதிக்காக பார்த்து வச்சிருக்காரு. அவருக்கும் முன்னாள் இப்போ அமைச்சராக கூட சேகர் பாபுக்கு இடையிலான பிரச்சனைகள்லாம் பொதுவெளியிலே இருந்துச்சு. அவர் வந்து அதிமுக வளர்க்கறதுக்கு எடப்பாடியினுடைய பெரிய நம்பிக்கைக்குரிய தளபதியாக ராஜேஷ் அங்கே இருக்கார். அதே நேரத்தில் ஜான் அபேதினேசர் திமுகவிலையும், மரியா வில்சன், இந்த 3 முனை போட்டிகள் ரொம்ப பலமா இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி பெரம்பூர்லயும் கூட நீங்க சொன்னது போல ஈக்குவல் ஃபைட் தான். நாங்க ஆர்டி பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல ஆர்டி சேகர் எம்எல்ஏ, தாவேகா சார்பா விஜய போட்டி போடுறாரு. ஆமா, தொகுதிக்குள்ள வந்து இந்த கருத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னா, விஜய் வந்தார்னா விஜய்க்கு ஆதரவான ஒரு அலை வந்து அங்க இருக்கு. அதை தொடர்ந்து வந்து ஆர்டி சேகர் பண்ற பிரச்சாரங்கள் வந்து அவருக்கு ஆதரவா கொஞ்சம் மாத்துது. இப்ப நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி அங்க போறாரு, அது கொஞ்சம் மாறும். திரும்ப தாவேகாக்காரவங்க வந்து அங்க வேலை பார்ப்பாங்க விஜயோட. ஆனா இதுல நீங்க சொல்றது ஆர்டி சேகர் தனிப்பட்ட முறையில் வேலை பார்க்குறாரோ இல்லையோ, திமுக தலைமை வந்து எல்லா விதமான எஃபோர்ட்ஸையும் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெரம்பூர்ல. ஏன்னா விஜய் வந்து நம்ம விஜயே தோத்துட்டாருன்னா தாவேகாவோட அந்த அரசியல் பின்னடைவு பெருசா அதிகமா இருக்கும் அப்படின்றனால திமுக தலைமையே அங்க வேலை பண்றாங்க. இப்ப விஜயும் வந்து நான் பெரம்பூருக்கு போறேன், எல்லாம் விசில் கோலம் போடுங்க. இப்ப கூட பெரம்பூர்ல தான் இருக்கு நான் பேசுற டைம்ல கூட. ஆமா, கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூடன்னு சொன்னீங்கன்னா எத்தனை நாள் இருந்தாருன்னு அர்த்தமாயிடும். இப்பதான் இருக்கிற ஓகே. ஆமா, அதனால வந்து பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவுன்னு தெரியாத ஒரு நிலை தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி குளத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா தெரியும், அங்க வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து மெஜாரிட்டியா இருக்காரு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 58% வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ராயபுரத்துல முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார்னால என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அவர் ஒரு பாக்ஸர்.
ஆனால் இந்த வாட்டி நிச்சயமா அவர் போன முறை விட்ட தொகுதியை இந்த வாட்டி விட மாட்டாரு. ஏன்னா போன முறையே வந்து பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தோத்தது அவரே சொன்னார். ஆனா இந்த வாட்டி வந்து நிச்சயமா சேர்ந்து கூட்டணியில் இருக்காரு. பட் ஏதோ ஒரு வகையில இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட் இருக்காருல சுபேர் கான், அவர் வந்து பெருசா அங்க வேலை பார்க்கல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அதெல்லாமே ஜெயக்குமாருக்கு பிளஸ்ஸா மாறுது. ஸோ நம்ம சொன்னது போல பாக்ஸர் இந்த வாட்டி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ராயபுரத்தில் மீண்டும் ஜெயக்குமார் ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்கேயுமே டஃப் ஃபைட் தான் போயிட்டு இருக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூரில் வந்து அதிமுக கூட்டணி சார்பாக பாஜகவை சேர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ வேலு போட்டி போடுறாரு. இங்குமே ஒரு டஃப் ஃபைட் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மயிலாப்பூர் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். வேலுவுக்கு ஆதரவாக 42% இருக்கு, தமிழிசைக்கு ஆதரவாக 40% இருக்கு. அதனால ரொம்ப க்ளோஸ் இதுதான் போயிட்டு இருக்கு. ஃபைட் கொஞ்சம் க்ளோஸாக தான் போயிட்டு இருக்காமா. அதே நேரத்தில் வந்து திருவிக்கா நகர் அது வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. ஏன்னா அங்கே தான் வந்து மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட மனைவி பொற்கொடி வந்து அங்கே நிற்கிறாங்க அதிமுக கூட்டணி சார்பாக. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது, அதை தொடர்ந்து அவருக்கு இருக்கிற ஆதரவு ஓட்டுகள், அந்த அனுதாப அலை, இது எல்லாமே வந்து பொற்கொடிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து திருவிக்கா நகருமே இழுபறி கடுமையான போட்டி தான். ஆமாம். கொளத்தூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கேள்வியே கிடையாது, அது முதல்வர் தொகுதி, அங்கே அவர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து டி நகர் பார்த்தோம் அப்படின்னா புசி ஆனந்த் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக மறைந்த எம்எல்ஏவாக இருந்த அன்பழகனோட பையன் ராஜா அன்பழகன் நிற்கிறாரு. அவர் சகோதரர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தொகுதியில் நின்றுட்டு அவர் சீட்டு தரலங்கிற அதிருப்தியில் வெளிப்பட்டு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. அதையும் தாண்டி இங்கே திமுக முன்னிலை பெறுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் தொகுதி அப்படின்னா அது வில்லிவாக்கமா இருக்கு. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறாரு. சோடா பாட்டில் வீசினது இன்னும் யாருன்னு ஒரு கண்டுபிடிச்சு சொன்னது உண்மையான ஒரு சொல்லலை, அது ஒரு பக்கம் இருக்கு. கார்த்திக் மோகன் திமுக சார்பாக நிற்கிறாரு. இவங்க 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய போட்டி நிலவுது. அப்படின்னாலும் இந்த நேர முடிவின்படி, இந்த நேரத்துக்கு அங்கே இருக்கிற கலச்சூழல் படி திமுகவை சேர்ந்த கார்த்திக் மோகன் முன்னிலை பெறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா அவங்க அப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினர், அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அவர் வில்லிவாக்கம் போகும்போது கிட்டத்தட்ட அண்ணாநகர் வில்லிவாக்கம் ரெண்டுமே வந்து பின்னி பணஞ்ச இடம் மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரி இப்போ வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 47% வாக்காளர்கள் வந்து கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. 30% தான் வந்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியாக கார்த்திக் மோகன் எடுக்கிறார். அதனால் இப்போ வந்து அவருக்கு ஆதரவாக தான் வில்லிவாக்கத்தில் களம் இருக்கிறதா பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி சைதாப்பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் மினிஸ்டர் மா சுப்பிரமணியனுக்கு அகைன்ஸ்டாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செந்தமிழன் வேட்பாளராக நிற்கிறார். ஆனால் இருந்தாலுமே சைதாப்பேட்டை என்பது அமைச்சர் மாசுவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மீண்டும் அவர் தான் லீடிங் எடுக்கிறார். ஆமாம், அதில் செந்தமிழன் வந்து 2006, 2011 அதிமுகவில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அமைச்சராகலாம் இருந்திருக்காரு. அவருடைய செல்வாக்கு இந்த முறை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த நேரத்தின்படி மாசு முன்னிலை பெறுகிறார். இதை விட இன்னொரு மிக முக்கியமான ஸ்டார் தொகுதினா 1000 விளக்கு தான். அதுல திமுக சார்பா எழிலன், அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் வளர்மதி, தாவேக சார்பா ஜேசிடி பிரபாகர், அப்புறம் நாம் தமிழர் சார்பா களஞ்சியம். இந்த 4 முனை போட்டிங்கிறது 1000 விளக்குல கடுமையா இருக்கு. ஆனாலும் எழிலன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு தொகுதிக்கு. கண்ணொளி திட்டம்ல இருந்து பல திட்டங்கள் 1000 விளக்குக்கு செஞ்சிருக்காரு. அந்த அடிப்படையில் அவர் வந்து இப்ப முன்னிலை பெறுகிறார் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஆமா, மொத்தமா சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகள். அங்க வந்து திமுக 9 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் உறுதியா இருக்கு. மீதம் இருக்க 7 தொகுதிகள் வந்து இழுபறியா தான் இருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து சென்னையோட நிலவரம். இல்லை, முன்னாடி அதிமுக சில காலகட்டங்களில் சென்னையில் கோல் வச்சுருந்தாங்க. ஆனால் சென்னைங்கிறது திமுகவினுடைய நிரந்தர கோட்டையா இருக்கு. இந்த தேர்தலில் அப்படி இப்படி இழுபறி இருக்கு. இருந்தாலும் முழு முடிவு வரும்பொழுது தான் இது யாருடைய கோட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆமாம், இப்போ வந்து திருவள்ளூர் போயிருமா? திருவள்ளூரில் வந்து பல முக்கியமான தொகுதிகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆவடியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர் ஆவடி நாசர் அவருக்கான வெற்றி வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சர்வேலேயே 43% திமுக கூட்டணிக்கும் 36% தான் அதிமுக கூட்டணிக்கும் இருக்குது.
அதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ வந்து வெற்றி வாய்ப்பு ஆவடி நாசர் அவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி மதுரவாயில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதிக்கு வாய்ப்பு இருக்கிறதா போட்டிருக்காங்க. அவர் எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கன்னா முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அதிமுக சார்பா. அவருக்கு இந்த வாட்டி கொஞ்சம் வாய்ப்பு கஷ்டம் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய தளபதி ஒருத்தர் அவர் தான் இந்த வானகரத்தில் அடிக்கடி மீட்டிங் போட்டு ஓபிஎஸ் அனுப்பிவிட்டதுல இருந்து பல விஷயத்துக்கு அவர் தான் இல்ல எடப்பாடிக்கு ஒரு தான் பன்னீர் மலை போட்டார்னு நினைக்கிறேன். அதான் கோபப்பட்டு எடப்பாடி தடுத்து விட்டாரு. ஆமா அதெல்லாம் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நபராக அவர் பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் திருவொற்றியூர் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நிற்கிறாங்க, ஆனால் எதிர்த்து வந்து அதிமுக நிற்குது. அதனால அந்த தொகுதி வந்து பெரிய இழுபறிக்கு உள்ளான நிலையில் இப்போ இருக்கு. இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழல் திருவொற்றியூரை பொறுத்த. ஆமாம், அதே மாதிரி தான் வந்து அம்பத்தூர் தொகுதியிலுமே வந்து அந்த இழுபறி என்பது நீடிச்சுட்டே இருக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அதே மாதிரி காட்சிகள் தான் திருத்தணி, அப்புறம் திருவள்ளூர் எல்லாத்துலேயுமே இப்படி தான் தொடர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 தொகுதிகள். அங்கே வந்து 6 திமுகவுக்கு சாதகமாக இருக்குது, 4 தொகுதிகள் வந்து இழுபறியாக இருக்குது. ஆமாம். அதே மாதிரி அடுத்த மாவட்டம் வந்து முக்கியமான மாவட்டம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிங் மினிஸ்டர் தாம அன்பரசன் நிற்கிறார் இல்லையா ஆலந்தூர் தொகுதியில். அதில் வந்து ஆலந்தூரில் வந்து அவருக்கு பாசிட்டிவாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சர்வேயில். இதில் என்ன ஒரு பின்னடைவுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரில் போட்டி போடுறாரு மீண்டும். ஆனால் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றாங்க. ஆனால் அவர் எதிர்த்து யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த பழனி அவர் போட்டி போடுறாரு. 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் நெக்கான் தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த முறை ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்கும். செல்வ பெருந்தகைக்கு கடினமான ஒரு களம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான களமும் கூட. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் காங்கிரஸோட தலைவராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அறிவிப்போ சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியலுக்குள்ளேயே வந்தார். அப்படிங்கிறப்ப இது அவருக்கு ஒரு முக்கியமான தொகுதி. ஆனால் நிலைமை இழுபறியாக தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் தொகுதியில் எல்லாமே வந்து திமுகவுக்கு சார்பாக தான் இருக்கு. இருந்தாலும் அங்கேயுமே உத்தரமேரூர்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க அதிமுகவுமே. இப்போ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 தொகுதிகள். இதில் 2 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, 2 தொகுதிகள் வந்து இழுபறியாக இருக்குது. ஆமாம். அடுத்து நம்பர் 2 திமுகவுடைய நம்பர் 2ன்னு சொல்லக்கூடிய துரைமுருகன் அவர் இடம்பெற்ற வேலூர் தொகுதி. அதுல குறிப்பா அவர் நிற்கக்கூடிய காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இழுபறி நீடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இந்த நமக்கு கிடைத்த தகவல், நம்ம நடத்தின சர்வேயின்படி அங்க வந்து அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது முன்னாடி வரைக்கும் இழுபறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப தொடர்ந்து வேலை பார்க்க பார்க்க அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அவர் வந்து தொகுதியில கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இதனோட கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சென்டிமெண்ட் அங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா வேலூர் இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாமே திமுகவுக்கு சார்பா வரும்னு கேட்டா பெரிய சந்தேகம் தான். அதுல இருக்கக்கூடிய கேவி குப்பம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பூவை வைத்தினாங்குப்பம், ஆமா, பூவை ஜெகன்மூர்த்தி போட்டி போடுற அதிமுக சார்பா அங்க வந்து ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் கடினமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வேலூர் தொகுதியில அங்கேயுமே வந்து கடினமான போட்டி இருக்கு, இழுபறி போயிட்டு இருக்கு. அதிமுகவின் சார்பா அப்பு அப்படின்ற ஒரு போட்டி போடுறாரு. அவருமே அங்கே வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு. அங்கேயும் டீமுக்கே கொஞ்சம் கடினமாக தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி குடியாத்தம்லையும் வந்து ஏதோ ஒரு வகையில் அதிமுக ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் வந்து அதிமுக ஃபேவரா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. பரிதா புருஷோத்தமன், ஆமா, பரிதா புருஷோத்தமன் அவங்களுக்கு ஆதரவா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அணைக்கட்டுலையுமே வந்து திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ இதில் வந்து வேலூர், அப்புறம் வந்து கேவி குப்பம், அப்புறம் குடியாத்தம், இது வந்து அதிமுக கூட்டணிக்கு சார்பாக இருக்கிற மாதிரி சொல்றாங்க வேலூர் மாவட்டத்தில். வேலூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 தொகுதிகள். அதில் 2 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு, 1 அதிமுக முன்னணியில் இருக்கு, 2 தொகுதிகள் இழுபறியா இருக்கு. கிருஷ்ணகிரி பார்த்தோம் அப்படின்னா பல முக்கிய முகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. குறிப்பாக கேபி முனிசாமி, தளி ராமச்சந்திரன் போன்ற முக்கிய நபர்கள்லாம் அங்கே போட்டிடுறாங்க. இதில் வேப்பனஹள்ளியை பொறுத்த வரைக்கும் கேபி முனுசாமி போட்டிடுறாரு. அதிமுகவில் முக்கிய முகமாக இருந்தவர். முன்பு ஒரு காலத்தில் தீபாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவங்க தலைமையின் கீழ் செயல்பட்டார். அப்புறம் ஓபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு ரொம்ப திறம்பட செயல்பட்டார். அப்புறம் ஓபிஎஸ் விட்டுட்டு இபிஎஸ் கூட வந்தார். அப்புறம் இபிஎஸ்க்காக செயல்பட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இத்தனை பேர்கிட்ட நழுவி வந்த பேர் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டெக்னிக்கா வெற்றி பெற வாய்ப்பு. அப்போ இந்த தொகுதியிலையும் வெற்றி பெறதுக்கான சூட்சமங்களை அறிஞ்சவர். ஆமா ஆமா, அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு வேப்பனஹள்ளி. அதே மாதிரி தளியில பாத்தீங்க அப்படின்னா தளி ராமச்சந்திரன் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் இல்லையா, அவர் வந்து அங்க லீடிங்ல இருக்காரு. டிஎம்கேக்கு ஆதரவா நிக்கிறாரு, அவர் லீடிங்ல இருக்காருன்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அதே மாதிரி பர்கூர்ல இருக்கக்கூடிய பர்கூர் மதியழகன்
அவருக்குமே வந்து களம் சாதகமாக இருக்குது. டிஎம்கே சார்பாக போட்டி போடுறாரு. அவர் தான் அங்கே ஜெயிக்கிற மாதிரி ஒரு காட்சி நிலவுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹொசூர்லேயும் டிஎம்கே, ஊத்தங்கரை டிஎம்கேன்று தான் சர்வே சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் டிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை பற்றி பேசியாகணும். அதில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நிற்கக்கூடிய முத்துலட்சுமி வீரப்பனுடைய மனைவி, அவங்க வந்து இந்த தேர்தலில் கிருஷ்ணகிரியில் போட்டி போடுறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கேமரா சின்னத்தில் போட்டுடுறாங்க. கேமரா சின்னத்தில் நான் டிவிக்கில் குழப்பிக்க கூடாது, எந்த டிவி அதனால தமிழில் சொல்கிறேன். ஆமாம், இதில் காங்கிரஸ் நிற்குது, செல்லகுமார் நிற்கிறார் கிருஷ்ணகிரியில். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவருக்கு வந்து களம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் டிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருக்குது. பட் அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய அசோக் குமாருமே வந்து அங்கே கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தளி தொகுதி இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, உதயசூரியன், ரெட்டையில ரெண்டுமே போட்டி இல்லை. இந்திய கம்யூனிஸ்டும் பிஜேபியும் போட்டியிடுது. அதனால அந்த தொகுதியில் ஒரு சிறப்பு. ஓகே ஓகே ஓகே. இப்போ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 தொகுதிகள். அதில் 2 திமுக சாதகமாக இருக்குது, 2 அதிமுக சாதகமாக இருக்குது. 2 தொகுதிகளில் இழுபறி அல்லது கடுமையான போட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமாம். இப்போ அடுத்து வந்து அப்படியே தர்மபுரி பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தர்மபுரியில் மிக முக்கியமான வேட்பாளர்கள் சில பேர்லாம் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாலக்கோட்டில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், அவர் வந்து இப்போ கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எதிர்த்து யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா, டிஎம்கேவை சேர்ந்த செந்தில்குமார். அவருக்கு வந்து கொஞ்சம் களம் சாதகமாக இல்லை. குமார் யாருன்னா முன்னாள் எம்பியாக இருந்த, பல சர்ச்சைகளில் சிக்கினவர், பல விஷயங்களில் திராவிட கோட்பாட்டை ரொம்ப வீரியமாக களத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர். அதனால அவருக்கும் இவருக்குமான போட்டிங்கிறது அவங்க ரொம்ப சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரு கொஞ்சம் களம் சாதகமாக இல்லை. இந்த முறை KP அன்பழகன் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணாகரம் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான கவனம் பெற்று இருக்குது. காரணம், அந்த பாமகக்குள்ளே நிலவக்கூடிய அந்த உட்கட்சி மோதலாகட்டும், அதை தொடர்ந்து ஜிகே மணியோடைய மகன் GKM தமிழ்குமரன், ஜிகே மணி வந்து தெரியும் நமக்கு, ஒரு டக்குண்டு கட்சிக்குள்ளே இடம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு GKM தமிழ்குமரனை காங்கிரஸ் கட்சியில் அங்கே போய் சேர்ந்து சொல்லி உடனே வந்து காங்கிரஸ் சார்பாக GKM தமிழ்குமரனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் பெண்ணாகரத்தில் போட்டி போடுறாங்க. இப்போ பெண்ணாகரத்தில் பாமகவினர் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. எப்படியாச்சும் ஒரு தோக்கடிச்சிடணும் அப்படின்றது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்த்து போட்டிடுறாரு. பெண்ணாகரம் அடிப்படையில் GK மணியோட தொகுதி போன தேர்தலில், இந்த தேர்தலில் அவர் நிற்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவர் அங்கே போட்டியிடலை. அவருடைய மகன் போட்டிடுறாரு. ஆனால் காங்கிரஸோட கை சின்னத்தில் போட்டிடுறாரு. இந்த தொகுதியிலையும் நேரடியாக இரட்டையிலையும் உதயசூரியனும் மோதலை. இந்த சைடு காங்கிரஸ் நிற்குது, அந்த சைடு மாம்பழம் நிற்குது. இத்தனை நாட்களாக வளர்ந்த கட்சி, தனது தந்தையை வளர்த்தெடுத்த கட்சி, அந்த சின்னத்துக்கு எதிராக இன்னைக்கு மணியோட மகன் போட்டி. அதே மாதிரி அரூர்ல பாத்தீங்க அப்படின்னாலுமே திமுக அதிமுகக்குள்ள ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு. அதே காட்சிகள் தான் பாப்பிரெட்டிப்பட்டியில முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் வந்து திமுக சார்பாக போட்டி போடுறப்போ அவருக்கும் கொஞ்சம் லீடிங் இருக்கிற மாதிரி தான் களத்துல சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான தொகுதினா தர்மபுரி தொகுதியா. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிடுறது தேமுதிக போட்டியிடுது. இளங்கோவன் ஒருத்தர் போட்டிடுறாரு. அது மாதிரி அங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியும் போட்டியிடுது. ஆனாலும் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா சௌமியா அன்புமணிக்கு சாதகமா இருக்கு. அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் குறிப்பா நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, அன்புமணி வந்து MP ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா சௌமியா அன்புமணிக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அவர் வேட்பாளர் ஆக்கப்பட்டார். அதே நேரம் சௌமியா அன்புமணியை வீழ்த்துறதுக்காக ராமதாஸ் தரப்பு ரொம்ப சிறமேற்கொண்டு பல பணிகளை பார்த்துட்டு வராங்க. நம்ம இப்ப சொல்ற எல்லா கருத்து கணிப்புகளும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம சொல்றது இந்த கடந்த வாரத்தை வச்சு, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டை வச்சு, நம்ம நடத்தின சர்வேயை வச்சு இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். கடைசி தான் இன்னொரு முக்கியமான விஷயம். நேத்து கூட ஒரு வீடியோ வந்துச்சு, அன்புமணி அவங்களோட பொண்ணுங்க வந்து பேசின வீடியோ. தாத்தாவை பார்க்கவே விட மாட்டாங்க, அவர் அவ்வளோ பாசமா இருப்பாரு அப்படின்னு பேசினதெல்லாம் களத்துல யூஸ் ஆகுதா, தாக்கத்தை ஏற்படுத்துதாங்கிறத பொறுத்து சொல்லிட்டார். ராமதாஸ் குடும்பமே போய் சொல்றாங்க, அன்புமணி குடும்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டாம்ப் குத்தி அனுப்பி விட்டாரு. பட் என்னதான் சொன்னாலும் சௌமியா அன்புமணிக்கு தான் அங்க வந்து ஆதரவு இருக்கிற மாதிரி நம்ம சர்வேல சொல்லியிருக்காங்க. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 தொகுதிகள். அதுல 2 அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு, 2 திமுக சாதகமா இருக்கு, 1 வந்து இழுபறியா இருக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஏவ வேலுவோட கோட்டைன்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போரூர் தொகுதி இருக்கு இல்லையா, போலூர் தொகுதியில் யாருமே லீடிங் இல்லை. அதான் நம்ம சர்வே சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து டை ஆயிடுச்சு, சரிசமப்படுறாங்க. ஆமாம், அதிமுகவும் திமுகவுக்கும் சரிசமமான ஆதரவு என்பது போலூர் தொகுதியில் இருக்குது. அதனால் இப்போ யார் அங்கே லீடிங்னு சொல்லிட்டு நம்ம சரியாக அந்த இதில் கணிக்க முடியாமல் இருக்குது. இதில் கீழ்பெண்ணாத்தூர்
இப்போ இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் பிச்சாண்டி போட்டிடுறாரு. அவர் எதிர்த்து அதிமுகவில் ராமச்சந்திரன்கிறவர் போட்டிடுறாரு கீழ்பெண்ணாத்தூர். இதை பொறுத்த வரைக்கும் பிச்சாண்டிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவர் தான் வெற்றி பெறதுக்கான சாத்தியங்கள் இங்கே இருக்கு. பர்சன்டேஜ் அளவில் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு திமுக விசஸ் அதிமுக. அதனால அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம், ஏவா வேலு தான் அங்கே வந்து லீடிங்கில் இருக்காரு. அவருக்கும் மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கும்ன்ற மாதிரி தான் சர்வேல சொல்றாங்க. இப்போ செய்யாறுலையும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் எல்லா தொகுதிகளுமே வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில தொகுதிகளில் கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் நிலவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக ஆரணி, அப்புறம் வந்து கலசப்பாக்கம், அந்த மாதிரி தொகுதிகள்லாம் கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். போலூர் தொகுதியில் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இன்னும் யார் அங்கே லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெளிவாக தெரியலன்னு தான் சொல்லணும். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 தொகுதிகள், அதில் 3 திமுக சாதகமாக இருக்குது, 5 தொகுதிகள் வந்து இழுபறியாக தான் இருக்குது. ஆமாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வந்து நாமக்கல். நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம் தொகுதி என்பது கவனிக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா அங்கே வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டி போடுறாரு. அவருக்கு தான் களம் அங்கே சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேல சொல்கிறாங்க. குமாரபாளையத்தில் தங்கமணி ஒரு வெற்றி வந்து உறுதியாயிருச்சுன்ற கூட நம்ம சர்வேல சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு தொகுதி வந்து பரமத்தி வேலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லீடிங்கில் இருக்கார் திமுகவோட. அவர் கிட்டத்தட்ட அவரோட வெற்றி என்பது உறுதியாயிருச்சுன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் எப்படி வேணால் மாறலாம் தேர்தல் சமயத்தில். இதில் இன்னொரு ஸ்டார் தொகுதி இருக்கு அழகு, திருச்செங்கோடில் தாவேக்காவின் சார்பாக அருண்ராஜ் போட்டிடுறாரு. இந்த செம்படம்லாம் கொடுத்தாருல, ஆமாம், பூஸ்டர்லாம் கொடுத்தாரு, வித்தியாசமாக கொடுத்தாரு. ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாரு. அவர் விசஸ் ஈஸ்வரன் KMDK திமுகவோட அலையன்ஸில் இருக்கிற ஈஸ்வரன் போட்டிடுறாரு. ADMKல சந்திரசேகர்னு போட்டிடுறாரு. ஆனாலும் இதில் களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? திருச்செங்கோட்லையா? ஈஸ்வரனுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவரு இந்த நேரப்படி இந்த நிலவரப்படி அவர் முன்னிலை பெறுகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவலா இருக்கு. ஆமா, அதே மாதிரி ராசிபுரம், சேந்தமங்கலம், அப்புறம் நாமக்கல் தொகுதியில் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கு. குறிப்பாக ராசிபுரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் திமுக சப்போர்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நெக் அண்ட் நெக் அந்த மாதிரி தான் ஃபைட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான், ஒரு சர்வே தான். எலெக்ஷன் டைமில் எப்படி வேணால் ரிசல்ட்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கணும். நாமக்கலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 தொகுதிகள். இங்கே தான் இழுபறி இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சர்வே படி. 4 வந்து திமுக சாதகமாக இருக்குது, 2 அதிமுக சாதகமாக இருக்குது. ஆமாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் தொகுதி. இந்த விழுப்புரத்தில் முக்கியமான தொகுதி அப்படின்னா திண்டிவனத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நீண்ட நெடும் போராட்டத்திற்கு பிறகு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இந்த தொகுதியில் வென்றே தீரணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு இறங்கினாரு. ஆனாலும் அவருக்கு உடல்நிலை திடீர்னு சரியில்லாமல் போச்சு. அதையும் தாண்டி களத்தில் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார். இப்போ திண்டிவனம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சிட்டிங் MLA-வாக இருக்கக்கூடிய அர்ஜுனாவுக்கு தான் அது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்த ரிப்போர்ட் படி தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலம், இந்த முறை CV சண்முகம் வந்து மயிலத்தில் போட்டி போடுறாரு. ஏற்கனவே ராஜ்யசபா MP அவர் இருக்கார். அவர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு திரும்பணும் அப்படின்றதுக்காண்டி மயிலம் தொகுதியில் போட்டி போட்டிருக்காரு. அவருக்கு தான் மயிலம் தொகுதி என்பது ஆதரவாக இருக்குது, அவருக்கு தான் களம் சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்வேல சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எதிர்த்து போட்டிடுறது தேமுதிக வேட்பாளர். அந்த அடிப்படையில் இவர் எளிதாக வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. மீதி வந்து இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் வந்து பொன்முடியோட மகன் கௌதம சிகாமணி போட்டி போடுறாரு. அவருக்கு அந்த களம் வந்து சாதகமாக இருக்கு. அவர் தான் வந்து கொஞ்சம் லீடிங்ல போயிட்டு இருக்கிறதா சர்வேல சொல்றாங்க. அவர் ஏத்து போட்டிடுறவர் அதிமுக பழனிசாமி, ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஆமா, அதனால பார்க்கும்போது இங்க நீங்க சொன்னது போல திண்டிவனம்ல கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. மீதிபடி பார்த்தீங்கன்னா செஞ்சி, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் எல்லாமே திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு. செஞ்சின்னு வந்துட்டாலே மஸ்தான் அப்படின்னு சொல்லிடலாம். அவர் இன்னும் உங்க செல்வா கூட தான் இருக்காரு. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் முன்னிலையும் இங்க பெறுகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலம், வானூர், திண்டிவனம் இதெல்லாமே வந்து அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்ற கூட நம்ம சர்வேல சொல்றாங்க. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 தொகுதிகள். அங்க 4 திமுகவுக்கு சாதகமாகவும் 3 அதிமுக சாதகமாகவும் இருக்கு. ஆமா. இப்போ அடுத்து நம்ம ஈரோடு. ஆமாம், ஈரோடு மேற்கில் சிட்டிங் மினிஸ்டர் முத்துசாமி போட்டி போடுறாரு. அவருக்கு ஆதரவாக தான் களம் என்பது அங்கே இருக்குது. ஈரோடு மேற்கில் என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எதிராக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக யுவராஜா போட்டி போடுறாரா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஈரோடு முத்துசாமிக்கு ஆதரவு 43% இருக்கு, யுவராஜாக்கு ஆதரவு 38% இருக்கு. அதே மாதிரி பவானி தொகுதியில் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் KC கருப்பண்ணன் அதிமுக சார்பாக போட்டி போடுறாரு. அவருக்கு அங்கே ஏதோ ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருக்கு. பவானியில் வந்து அவர் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மொடக்குறிச்சியில் வந்து திமுக சார்பாக மதிமுக போட்டி போடுறாங்க.
திமுகவோட ஆதரவு நிற்கிறதுனால மொடக்குறிச்சியில் மதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு க்ளோஸ் ஏஜ் இருக்குது, ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. செந்தில்நாதன் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எதிர்த்து போட்டிடுறது பிஜேபி பிஜேபியில் ஆல்ரெடி இருந்தவங்களோட சரஸ்வதியோட உறவுக்காரங்க தான் போட்டி போடுறாங்க. இருந்தாலும் இந்த தொகுதிங்கிறது செந்தில்நாதனுக்கு தற்போதைய நிலவரப்படி சாதகமாக இருக்குது. அப்படி குறிப்பாக ஈரோட்டில் பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான தொகுதி இருக்குது, கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தாவேகா சார்பாக போட்டி போடுறாரு. ஆனால் அதில் வந்து அதிமுக காரங்களாம் எப்படியோ செங்கோட்டையனை தோக்கடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோடு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமாம், அதிமுக ஜெயிக்கணும்னு வேலை பார்க்கல, செங்கோட்டையன் தோத்துறணும் அவங்களுடைய பிரதான வேலையா இருக்கு. அதுதான் எடப்பாடி கொடுத்து பெரிய அசைன்மெண்டா இருக்கு. ஆமா, இதுல நம்ம சர்வேலையுமே தாவேக்கால அதிக பெர்சன்டேஜ் வாங்கினது செங்கோட்டையன் தான். ஆமா, 21%. இதுதான் பெரிய பியூட்டியே இதில். ஆனால் இருந்தாலுமே வந்து திமுக தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா 41% மக்கள் வந்து திமுக ஆதரவாக இந்த களத்தில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக 33, தாவேகா செங்கோட்டையன் வந்து 21% வந்து பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் தோப்பு வெங்கடாச்சலம் வெர்சஸ் ஜெயக்குமார் அப்படின்னு திமுக அதிமுகவுக்கு எதிரான களமாக அது இருக்குது. திமுக அதிமுக நேரெதிராக போட்டியிடுற ஒரு களமாக இருக்குது. இதில் ஜெயக்குமார் கை ஓங்குது, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் எடுத்த சர்வே படி தகவல். ஆமாம், ஈரோடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 தொகுதிகள், அங்கே 5 திமுகவுக்கு சாதகமாகவும் 3 அதிமுகவுக்கு சாதகமாகவும் இருக்கு. அடுத்து ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி, இந்த மாவட்டத்தில் 3 தொகுதிகள் தான் இருக்குது. உதகை, கூடலூர், குன்னூர், இந்த 3 தொகுதிகளுமே வந்து திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. ஸோ திமுகவுக்கு தான் அங்கே வந்து களம் ஃபேவராக இருக்குன்ற மாதிரி நம்ம சர்வேல சொல்கிறாங்க. ஆர்ஆர்எஸ் எஃபெக்ட் கூட இருக்கலாம். ஆமாம், அடுத்து ஸ்டார் தொகுதி கிடையாது, ஸ்டார்களின் தொகுதி, ஸ்டார் மாவட்டம், அது மாதிரி கூட சொல்லலாம். ஸ்டார் மாவட்டம் இல்லை, ஸ்டார் மாவட்டம் வந்து அடுத்து வருது. ஸ்டார்களின் தொகுதி தான் கோயம்புத்தூர். ஓகே, எல்லாமே ஸ்டார் மாவட்டங்கள் தானே. நம்ம சென்னையிலிருந்து பேசணும் அப்படின்னா மாவட்டங்களே பெரிய பெரிய ஆளுங்களாம் நிற்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து கோயம்புத்தூர். நம்ம ஸ்டார் தொகுதி அப்படிங்கிறோம், ஸ்டார்களின் மாவட்டம் அப்படிங்கிறோம்னா இங்கே 2ஆ பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஒன்று வேலுமணி, இன்னொன்று செந்தில் பாலாஜி. ஆமாம், மேலே யார் வேணாலும் வந்துருங்க. இது லோக்கல், இது வந்து எங்கள் தலைக்கட்டு, இந்த தலைக்கட்டை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி 2 பேரும் சரிசமமான பலத்தோட மோதுறாங்க. சிஎஸ்கே விசஸ் மும்பை மாதிரி. உதாரணம் சரியானு தெரியல, இன்னைக்கு சிஎஸ்கே படுபாதாளத்தில் கிடக்கு, டேமேஜ் ஆகி. இல்லை, அதோட மும்பை கீழே இருக்கு. இல்ல, என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் தான் ஐபிஎல்லே வந்து ஒரு இது மாதிரி இன்னும் தக்க வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா ஃபேன்ஸ் பாக்குறாங்கல்ல. எப்படி ஃபுட்பால்லாம் பெரிய பெரிய மேட்சஸ்லாம் பார்க்குற மாதிரி அதே மாதிரி தான் சொல்லணும் கோயம்புத்தூரையும். இப்போ கோயம்புத்தூர் பிரீமியர் லீக்லையும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், சிபிஎல் மாதிரி. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி, அன்டவுட்லி எஸ்பி வேலுமணி தான் வருவார், அது சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால களத்துக்கு வர முடியல, அது அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் அங்கே இருக்கு. ஆனால் தொடர்ந்து டெல்லி முதல்வர் முதற்கொண்டு அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இருந்தாலும் களம் நிலவரம் என்னங்கிறது கொஞ்சம் கோயம்புத்தூர் வடக்குல திமுகவுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்குல பார்த்தீங்க அப்படின்னா தான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல முதல் முறையாக போட்டி போடுறாரு இல்லையா. நான் கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாரு. நார்த்தா இருக்கட்டும், ஈஸ்டா இருக்கட்டும், ஆமா, நாங்க தான் டானுங்கிற மாதிரி அதுலயும் வந்து இவர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் வந்து அதிமுக சார்பாக நிற்கிற அம்மன் அர்ஜுனன். அவர் வந்து 2016 கோவை தெற்குல நின்னாரு. அப்பவே வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல பேரு தான், தொகுதிக்கு நல்லா பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. 2021 வானதி சீனிவாசன் கோவை தெற்குக்கு வந்தனால இவர் கோவை வடக்குல நின்னாரு. ஆமா, கோவை வடக்குலையுமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பணிகள் செஞ்சாங்க. இப்ப திரும்ப கோவை தெற்குக்கு வராரு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரோ திரும்ப அதே இடத்துல வந்து போட்டியிடுறாரு. வடக்குக்கு வானதி சீனிவாசன் போயிட்டாங்க. அதனால எம்எல்ஏவா ஜெயிப்பாங்களோ அதுக்கு 5 வருஷம் முன்னாடி போய் ஒர்க் பண்றாரு இவரு. பெரிய ஒரு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, அவர் தொகுதிக்குமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கதா தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அரசியல் வட்டாரத்துல ஆளுமையான ஒரு நபர், இன்னொரு பக்கம் அம்மன் அர்ஜுனன் தொகுதிக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்க ஒரு நபர். இந்த 2 பேத்துல யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் அங்கே இருக்கு. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சியில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் தெற்கு ஆப்வியஸாக பேசுன மாதிரி செந்தில் பாலாஜி. அடுத்தது வந்து திண்டுக்கல். நீங்க சொன்னீங்க முன்னாடி கோயம்புத்தூரை வந்து ஸ்டார்களின் தொகுதி. ஆமாம், திண்டுக்கல் வந்து ஸ்டார் தொகுதியாகவே இருக்கு. ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 தொகுதிகள். இங்கே 2 தொகுதிகளில் வந்து தற்போதைய அமைச்சர்கள் நிற்கிறாங்க.
2 தொகுதிகளில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் நிற்கிறாங்க. அதாவது ஆத்தூர்ல வந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர் நிற்கிறாரு. ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து அமைச்சர் சக்கரபாணி நிற்கிறாரு. அதே மாதிரி நத்தம்ல பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர் அவர் நிற்கிறாரு. திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவரும் முன்னாள் அமைச்சர் அவரும் நிற்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பழனியில் வந்து போன தேர்தல் வரைக்கும் ஐபி செந்தில்குமார் ஐ பெரியசாமி அவங்களோட பையன் அவர் வந்து நின்று வெற்றி பெற்றாரு. இந்த தடவை அவர் வந்து திண்டுக்கல்ல போட்டியிடுறாரு. திண்டுக்கல்ல ஐபி செந்தில்குமாருக்கும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் தான் போட்டி. இதுல ஐபி செந்தில்குமார் தான் முன்னிலையில இருக்காரு. பொதுவா ஒரே மாவட்டத்துக்குள்ள அப்பா பையன் அப்படின்னு நிக்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். சென்னையில பார்த்தோம்னா முதல்வரும் துணை முதல்வரும் நிக்கிறாங்க. கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. அதே மாதிரிதான் திண்டுக்கலும். அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து ஆத்தூர்ல நிக்கிறாரு. அவர் பையன் ஐபி செந்தில்குமார் வந்து திண்டுக்கல்ல நிக்கிறாரு. இதுல திண்டுக்கல் சீனிவாசன் ஊர் பேரோட வச்சுக்கிட்டு அதே தொகுதியில போட்டிடுறாரு. அவர் பேசக்கூடாததெல்லாம் பேசி பேசி சர்ச்சையில மாட்டி எடப்பாடி பழனிசாமி இழுத்து விடுறது மட்டும் இல்லாம நம்மையிலே இழுத்து விடுறாரு அப்படின்னு திண்டுக்கல் மக்கள் கோவப்படுற போல நம்ம தெரியல. இவருக்கு எதிராக அங்க மக்கள் திரடுறதை பார்க்க முடியுது. இதுல இப்ப ஐபி மகன் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி சக்கரபாணி இருக்காரு, ஐ பெரியசாமி இருக்காரு. ஸ்டார் தொகுதின்னாரு, அது ஏதோ சன் தொகுதி மாதிரி எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 2 அமைச்சர்கள், அது இப்படி திமுக வந்தாலும் சரி அப்படி அதிமுக போனாலும் சரி, இது எப்பவுமே இருக்கு. இப்ப சன் தொகுதியா லீஃப் தொகுதியா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. லீஃப் தொகுதியா நத்தம் தொகுதியில் பார்க்கும்போது நத்தம் விஸ்வநாதனுக்கு கொஞ்சம் ஆதரவு அதிகமாக இருக்கு. அவர் இந்த வாட்டி கொஞ்சம் ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ட்ரெண்ட் படி. பட் மறுபடியும் சொல்லிக்கிறது எப்படி மாறலாம். அதே மாதிரி பழனி, ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் திண்டுக்கல், வேடசந்தூர் எல்லாமே வந்து திமுக ஆதரவாக இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து சக்கரபாணிக்கு அகைன்ஸ்டா தமாகவை சேர்ந்த ஒருத்தர் நிற்கிறார், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா. சக்கரபாணியை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிட்ட முதல் தேர்தல்ல இருந்தே அவர் தான் ஜெயிக்கிறாரு. அதிமுகவே நேரடியா போட்டியிட்டாலும் அவர் தான் ஜெயிக்கிறாரு. இந்த ட்விஸ்ட், அதிமுக போட்டிட்டப்போ ஜெயிச்சிட்டீங்க, இப்ப தமாக போட்டிட்டு முடிஞ்சா ஜெயிச்சு போறீங்க. ஆமா, அதே மாதிரி தான். இப்ப திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 தொகுதிகள். அதுல 5 திமுகவுக்கு சாதகமா இருக்கு, 2 அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு. இல்ல திண்டுக்கல் வந்து ஒருவேளை திண்டுக்கல் சீனிவாசன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 43% திமுகவுக்கு இருக்கு, 40% அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ அதனால தேர்தல் இருக்கிற சமயத்தில் இப்படி வேணா காட்சிகள் மாறலாம். திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஃபேவரா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திண்டுக்கல் கேட்டுவிட்டு இப்போ வந்து சொல்றீங்க பாத்தீங்களா. இப்போ அடுத்து வந்து கரூர் தொகுதி பார்க்கணும். கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தொகுதி மாறினாலும் அவருடைய கண்ணசிவுக்கு தான் இன்னமும் கரூர் கட்டுப்பட்டு கிடக்கு. அந்த வகையில அரவக்குறிச்சி, குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், கரூர் அப்படிங்கிற 4 தொகுதிகள் பெரும்பான்மையாக திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல ஒரு தொகுதி மட்டும் நம்ம கவனிக்கணும். கரூர் தொகுதியில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கிறார், அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர். அவரும் வந்து நம்ம அமைச்சர் இருந்ததுனால அங்க ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், பெரிய பலம் அவருக்கு இருக்கும். நிச்சயமா வந்து கரூர் தொகுதியில அதுவும் செந்தில் பாலாஜி இல்லாத நேரமா பார்த்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்க பெரிய ஒரு உழைப்பை போட்டுட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் ஏதோ ஒரு வகையில கரூர் தொகுதி அவருக்கு ஃபேவரா மாறலாம் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். கரூரை பொறுத்தவரைக்கும் இவரை தோக்கடிச்சே தீரணுங்கிறத செந்தில் பாலாஜியோட மிகப்பெரிய டார்கெட்டா இருக்கு. அதனால அவர் சக்கர வியூகங்கள்ல இருந்து பல வியூகங்கள் அமைச்சு எப்படியாச்சும் இதுல இருந்து காலி பண்ணி ஒரு தொடச்சு தூர போட்டு நிக்கிறாரு. ஏன்னா கடந்த ஆட்சியில சரி இவருக்கு பெரிய குடைச்சல் கொடுத்தது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் அந்த தொகுதியை. அதனால அவர் பெரிய டஃப்பான ஒரு தொகுதியா போயிட்டு இருக்கு. கரூரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கரூர் சம்பவம், அந்த 41 பேர் இறந்தது. அதை சுற்றி நிறைய சர்ச்சைகளும் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. தாவேகாவுக்கு இதன் மூலமா ஒரு அனுதாப வாக்குகளும் இருக்கு. ஆனா தாவேகால இருந்து வெளியில தெரிகிற மாதிரி எந்த வேட்பாளர்களும் நிக்காததுனால அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. செயலாளர் தான் நிக்கிறாரு, ஆனா அது அனுதாபமா இருக்குமாங்கிறது யாருக்கு அனுதாபமா இருக்குறதா தெரியல. 41 பேர் உயிர் போயிடுச்சு. அதில் எஃப்ஐஆர் யார் மேலே போடுறாங்கன்னா ஆதவர்ஜனா மேலே தான் போடுறாங்க, செந்தில் பாலாஜி மேலே போடலை. அப்போது இது வழக்கோட பின்னணி, 41 பேர் இறப்பு, இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த கட்சி மீது இந்த தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். யாருக்கு ஆதரவாக யாருக்கு எதிராக மக்கள் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கரூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 தொகுதிகள். அங்கே 3 திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, 1 அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. இப்போ நம்ம முதல் பகுதியோட சர்வேயோட கடைசி இறுதி மாவட்டம் திருச்சி
திருச்சி வந்து தமிழ்நாடோட சென்ட்ரல் மத்திய மாவட்டம்னு சொல்லலாம். அதுலேயும் கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் வந்து மிக முக்கியமான சில நபர்கள் இருக்காங்க. கே நேருல ஆரம்பிச்சு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாருமே வந்து திருச்சியில் போட்டி போடுறதுனால விஜய் தான் சொல்ல வரேன் அடுத்து. விஜய் வந்து திருச்சி கிழக்கில் போட்டி போடுறாரு இல்லையா. ஆனால் இப்போ திருச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே வந்து டிஎம்கே சார்பாக தான் அங்கே இருக்காங்க. டிஎம்கே தான் அதிகமாக அந்த இடங்களை ஜெயிப்பாங்கன்ற வர நம்ம சர்வேல சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்கில் இனிங்கோ இருதயராஜ் கொஞ்சம் லீடிங் அதிகமாக இருக்குது. திருச்சி மேற்கில் ஆப்வியஸாக தெரியும் KN நேரு, அவர் தான் மீண்டும் வருவார். திருவரம்பூர் நம்ம கேட்க வேண்டாம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆமாம், அதனால் லீடிங்கே பெருசாக இருக்குது. அன்பில் மகேஷ்க்கு ஆதரவு 53% இருக்காங்க. அதிமுக வந்து வெறும் 30% தான். இதில் குறிப்பிட்டப்படக்கூடிய ஒரு தொகுதி என்ன அப்படின்னா லால்குடி. லால்குடியில் வந்து அதிமுக சார்பாக லீமா ரோஸ் மார்ட்டின் நிற்கிறாங்க இல்லையா, லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி. அவங்க வந்து அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்கார வேட்பாளர், ரிச்சஸ்ட் கேண்டிடேட்னு சொல்லலாம். காட்டி இருக்கக்கூடிய பணக்கார வேட்பாளர். ஆமா, கரெக்ட் தான். அதாவது அவங்க காட்டின கணக்குல குறைக்க முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்க வேட்பாளர். ஆமா, அதனால வந்து அவங்களோட பணபலத்தை வச்சு அவங்களோட செல்வாக்கை வச்சு லால்குடியில தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் லால்குடி வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அதனால வந்து அங்க ஒரு டஃப் ஃபைட் நிலவிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். பணபலம் இருக்கு, மற்ற சில அம்சங்களும் தேர்தலில் வேலை செய்யும். அந்த அம்சங்களை பொறுத்து திமுக போகுது. இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா லால்குடியில் லீமா ரோஸ் நிற்கிறாங்க. அதை எதிர்த்து போட்டிடுறது தாவேக்காவினுடைய கூப்பா கிருஷ்ணன், ஆதவர்ஜனாவுடைய ஆசி பெற்றவர். ஆதவர்ஜனாவோட மாமியாரை வீழ்த்துறதுக்கு அவர் ஆசி பெற்ற கூப்பா கிருஷ்ணன் களத்தில் இருக்கார். அப்போ கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் அவர் மீது நிறைய புகார்கள் இருக்கு. அவரால் வீழ்த்த முடியுமாங்கிறத தாண்டி அவர் இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெறுவாரா, யாருடைய வாக்குகளை உடைப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதில் திமுக சார்பாக பாரிவள்ளல் நிற்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறது மக்கள்கிட்ட கேட்டப்போ ஓரளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக தான் நமது கருத்து கணிப்புகளில் தெரிய வருது. திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், விஜய் வந்து அங்கே போட்டியிடும் போதே நம்ம சொன்னது தான், அங்கே வந்து கிறிஸ்துவ வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது, அதனால தான் அதை டார்கெட் பண்ணி நிற்கிறாருன்னு. இங்கே தான் வந்து இனிகோ இருதயராஜுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா அவர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படின்னு வச்சே ஒன்று நடத்துகிறாரு. கிறிஸ்துவர்களை ஒன்றிணைக்கிறது, அவங்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்கிறது. ஆமாம், திருச்சி கிழக்கில் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு முகமாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து வேலைகளை செஞ்சுட்டு வராது. சிட்டிங் எம்எல்ஏவும் அவர் தான். அதனால் வந்து அவருக்கான அந்த வாக்கு சதவீதங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் நம்ம சொல்லப்பட்ட ஒன்று அதிமுகவினுடைய ராஜசேகரன், அவரும் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வச்சிருக்காரு. அவர் பிரபல தொழிலதிபராக இருக்காரு, கல்லூரி அதிபராக இருக்காரு, ரைடெல்லாம் இதெல்லாம் இருந்தால் அது வருந்தானே செய்யும். அப்படிலாம் வந்துச்சு. அதன் மூலமாக பிரபலமானார். இன்னும் கொஞ்சம் அந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இவர் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை உடைப்பார் அப்படிங்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி விஜய 2ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கு. இனிகோ இருதயராஜ் முன்னேறி இருக்கார், முன்னிலை வகிக்கிறார். திருச்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 தொகுதிகள். இங்க 8 திமுகவுக்கு சாதகமா இருக்கு, 1 இழுபறியா இருக்கு. ஆமா, இதுல இந்த முதல் பகுதி சர்வே வந்து ஒரு முடிவு கூறுது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த காம்போ ஆஃபர்ஸ் மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தேர்தல் சமயங்களில் வந்து இந்த தேர்தலில் குறிப்பா நிறைய காம்போஸ், அதாவது ஒரே குடும்பத்தில் வந்து ஏற்கனவே ஜெயிச்சிருப்பாங்க, இப்போ ஜெயிக்க போகிறாங்க யாருன்னா ஒருத்தவங்க. அந்த மாதிரி இப்போ அன்புமணி வந்து ஜெயிச்சு MP ஆகிட்டாரு. அதே மாதிரி சௌமியா அன்புமணி வந்து ஜெயிக்க போகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தேமுதிகவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவங்களோட சகோதரர் சுதீஷ் வந்து MP ஆகிட்டாரு. இப்போ பிரேமலதாவும் அவருடைய மூத்த மகன் விஜய் பிரபாகரனும் இந்த தேர்தலில் போட்டி போடுறாங்க. 2 பேரில் யாருன்னா ஒருத்தராச்சும் நிச்சயமாக எம்எல்ஏ ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாகவும் இருக்கு இல்லையா. இதெல்லாம் பற்றி பேசும்போது இதில் விஜய் பிரபாகரனுக்கு அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அங்கே போட்டியிட்டார். எதிர்கட்சி வேட்பாளர்கள்லயே அவரு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாளராக இருந்தாரு. வாக்கு எண்ணிக்கையிலையுமே ரொம்ப அதிகமான வாக்குகள் வந்து அவர் வாங்கியிருந்தாரு. இப்போ அவரே வந்து விருதுநகர்ல சட்டமன்ற தேர்தலுக்கும் போட்டியிடுறாரு. அதனால அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதில் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியாகிறதும் சரி, கட்சி ரீதியாக சிலர் வந்து உள்ளே போயிட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு அதன் மூலமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டு கள நிலவரத்தை புரிந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே இன்னும் தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. அப்படி தீவிரமாக இறங்கி வேலை செய்ய வீட்டுக்கு வீடு போய் வாக்கு சேகரிக்க வேட்பாளருடைய முகம் மக்கள் மனதில் பதிய
கள நிலவரம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இடையில வந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை திமுகவை பல இடங்கள்ல இன்னும் அழுத்தமா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு நபரா அடுத்த கட்டத்துக்கு உங்களை உயர்த்தி இருக்கு. இன்னும் பல இடங்கள்ல முன்னிலை பெறதுக்கு காரணமாக தான் இருக்கு. திருச்சி கிழக்குலையும் இது ஒர்க் ஆயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக மக்கள் கவனிக்கிறாங்க. இதுல மிக கம்மியான பர்சன்டேஜ்ல நிறைய இடங்கள்ல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து நம்ம ராமதாஸுடைய ஃபேக்டரியும் சசிகலா அவங்க இந்த ஒரு அணியோட ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட ஃபேக்டர் இருக்கு, சீமானுடைய ஃபேக்டர் இருக்கு. இவங்க எல்லாம் வாக்கு சதவீதம் கம்மியாக வாங்குவாங்க அப்படின்னு வச்சாலும் இந்த கம்மியான வாக்கு சதவீதம் யாருடைய வாக்கை உடைக்குது, யாருடைய எதிர்காலத்தை முடக்குது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நமக்கு புரிய வரும். இன்னும் எத்தனை கருத்து கணிப்புகள் வந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு பின்னாடியும் சரி கையில் மை வச்சதுக்கு அப்புறம் அந்த மெஷின் முன்னாடி நின்று அப்போ எந்த பட்டனை அமுக்கணும்னு தோணுதோ அதுதான் வாக்கு, அதுதான் உண்மையான முடிவு. அது வர வரைக்கும் நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையிலும் அந்த சர்வேகள் என்பது தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க மக்கள். ஸோ இப்போ நம்ம முதல் பகுதியை முடிச்சிட்டோம். அடுத்த பகுதியில் வந்து இனி எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் குறித்து நம்ம இந்த ஸ்பெஷலாக பேசலாம். நம்ம நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.